இருக்கக்கூடிய 2 ட்விட்டர் அலுவலகங்களை மூடுவதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் இயங்கி வரும் மொத்தம் 3 அலுவலகங்களில் 2ஐ மூடுவதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, இந்த முடிவு எதனால் எடுக்கப்பட்டிருக்கிறது? ஆட்குறைப்பை தொடர்ந்து இந்த மூடல் அப்படின்ற ஒரு பின்னணியில இதை பார்க்கலாமா? நிச்சயமாக தற்பொழுது ட்விட்டர் நிறுவனத்தை பொறுத்தளவில் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு அதனுடைய அலுவலகங்களில் அந்த ஆட்குறைப்பு என்பது நடைபெற்று வருகிறது. சுமார் இந்தியாவை பொறுத்தளவில் 3 அலுவலகங்கள் ட்விட்டர் நிறுவனத்திற்கு இயங்கி வருகிறது. டெல்லி, மும்பை மற்றும் பெங்களூரு ஆகிய 3 இடங்களில் இந்த நிறுவனங்களானது செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது டெல்லியில் இருக்கும் அந்த பொலிட்டிக்கல் சென்டர் என அழைக்கப்படும் அந்த அலுவலகமும், மும்பையில் இருக்கும் பினான்சியல் ஹப் ஆகிய 2 அலுவலகங்களும் தற்பொழுது மூடப்பட்டு அதனுடைய 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவலை தற்போது ட்விட்டர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். அதாவது ட்விட்டர் இந்தியாவுடைய 90% ஊழியர்கள் இந்த 2 அலுவலகத்திலும் பணிபுரிந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஆட்குறைப்பு முயற்சியின் காரணமாக இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு 2 அலுவலகங்கள் தற்போது மூடப்படுவதாக ட்விட்டர் ஆனது தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக மீதமுள்ள அனைத்து செயல்பாடுகளும் பெங்களூருவில் இருக்கும் அதனுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து மட்டுமே இயங்கும் எனவும் அந்த தகவலையும் தற்போது நிறுவனமானது தெரிவித்திருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் ட்விட்டர் வசமிருந்து வெளியாகவில்லை என்றாலும் ஏற்கனவே இந்த பெங்களூரு மற்றும் டெல்லி அலுவலகத்தினுடைய ஊழியர்கள் அனைவருமே வேலையிலிருந்து வெளியே செல்வதற்கான ஒரு அறிவிப்பிற்கு அவர்கள் உட்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தும் தற்போது ஊழியர்கள் சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.